குட் மார்னிங் சாந்தினி. மார்னிங் பிரீத்தி. சோ இன்னைக்கு என் கூட தான் ஷோ பண்ண போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். சண்டே அதுமா முகரக்கட்டை பார்க்கணும்ல. எஸ், நன்றி, மிக்க நன்றி. அதே சேம் ஃபீலிங் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா நம்ம தொடர்ந்து அதாவது தீப ஒளிகள்ல கொண்டாடுற பண்டிகைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். பூனும் சொல்லலாம், பூய் போனும் சொல்லலாம். சரியா? அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் தீபாவளி பார்த்தோம், கார்த்திகை தீபம் பார்த்தோம். இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் பத்தி சொல்ல வந்திருக்கேன். அதாவது பண்டிகைன்னு சொல்ல முடியாது, ஒரு விழா ஏதோ ஒண்ணுங்க, அதை பத்தி சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? எனக்கு ஏற்கனவே தெரியும் பிரீத்தி. ஓ, பிட்டு வந்துருச்சா? அதுக்கு ஏமா எவ்வளவு நேரம் பேச விட்டா என்ன? சரி, ஏதோ வித்தியாசமா சொல்ல ட்ரை பண்றேன்னு நினைச்சேன். சரி, ஓகே. அது என்ன நம்ம சூரியத்துல பாப்போம். பட் இப்ப வியூஸ் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, ஃபெஸ்டிவல் இன்ட்ரோ லிங்க்ல பயங்கரமா இன்ட்ரோ குத்த பத்தியா? அது என்ன நான் இப்ப சொல்ல போறேன். அதாவது இது கேரளா அண்ட் நம்ம டவுன் சவுத், தமிழ்நாடோட டவுன் சவுத்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. என்ன சொல்ல மாட்டேமா, கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? சரி, அந்த கோவத்தோட அது என்னன்னா, ஆக்சுவலி அது பேர் கஜலட்சுமி விளக்கு ஏத்துற விழா. லிங்க் அப்படிதான் வந்துச்சா? ஆமா, லைட்டா அப்படிதான் வந்துச்சு. கஜலட்சுமி விளக்கை ஏத்தும் விழால என்ன நடக்கும்னா, கஜலட்சுமி விளக்கை ஏத்துவாங்க. ஆக்சுவலி லக்ஷ்மி அப்புறம் ரெண்டு பக்கமும் யானை இருக்கும் இல்லையா, அதான் கஜலட்சுமி விளக்கு. சோ அதை சில நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஏத்துவாங்களாம். இது யாருக்கு ரொம்ப விமர்சையா, யாருக்கு இதனால நல்லது நடக்கும் அப்படின்னா, வீட்டுல அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா நல்லது நடக்கும். எனக்கு அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல. உனக்கு? எனக்கு இருக்குங்க, இருக்காங்க, 2 பேர் ஷோ பாத்துறாங்க. விசாரிட்டேன். ஓகே, நீ அலெக்ஸ் அண்ணனுக்காக ஏத்துன, ராமண்ணனுக்காக ஏத்துறேன். ரொம்ப நல்லா இருக்கே. பிராங்க் அண்ணனை விட்டுட்டீங்களே. சரி, பிராங்க் அண்ணன் முதல் அண்ணன், அதனால 3 அண்ணனுக்கு நம்ம ஏத்திட்டோம். அதனால தான் அண்ணா இருந்தா நமக்கு யான பலம் அப்படின்னு சொல்றாங்க போல. மேபி இருக்கலாம். எதுக்கு வெட்டி பேச்சு? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சூரியோதயம் பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 22/11/2015 ஞாயிற்றுக்கிழமை, மன்மத வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:11. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 3:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி பிற்பகல் 1:21 வரை ஏகாதசி, பிறகு துவாதசி. நட்சத்திரம் பகல் 12:17 வரை உத்திரட்டாதி, பிறகு ரேவதி. சுபவோரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. யோகம் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சிம்மராசிக்கு. பிரீத்தி, இசை எங்க இருந்து வந்ததுன்னு தெரியுமா? ஏதோ கலாய்க்கிற மாதிரி இருக்கே. இங்க இருந்து வருது? அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலி இந்தியன் மியூசிக் பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சோம். ராகம், தாளம், அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, நம்ம மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம வேதிக், வேதா, சாமா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ வேதங்கள் இருந்த காலத்திலேயே நம்ம இசை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பாடல்கள் பாடலாம், ஹம் பண்ணலாம் அப்படின்றதே நம்ம வேதங்கள் இருக்கிற காலத்திலே கண்டுபிடிச்சிருக்கோம். சாம இசை அப்படின்னு அதை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கடவுளோட வார்த்தைகள் போட்டு பாட மாட்டாங்க, ஹம் பண்ணுவாங்களாம். அப்போ வெறும் ராகம் மட்டும். ஆமா, வெறும் ராகம் மட்டும் ஹம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து மியூசிக்கல் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஹம்மிங்ல இருந்து மியூசிக்கல் நோட்ஸ் எடுத்து, ஓகே இப்படி இருந்தா இது இப்படி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி மியூசிக்கல் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம 7 கட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? அப்போ 2ல இருந்து 5 கட்ட வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக அதுல இருந்து ராகம், தாளம் இதெல்லாமே கொண்டு 5ல இருந்து 7 கட்ட, இப்போ 7 கட்டை ஆயிடுச்சு இல்லையா? சோ ராகம், தாளம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாளம் தான் இப்போ நம்ம இந்தியன் மியூசிக்கோட பல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சோ அந்த இசைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்றது எனக்கு விளையாட்டா இசை எங்க இருந்து உருவாச்சுன்னு தெரியுமா? கேக்குறாங்க. கிண்டல் பண்றது ஈஸியா இருக்கு, எஸ்டிடி இருக்கு. எஸ், கிண்டல் பண்ண ஈஸியா இருக்கு, ஆனா அதுக்கு உண்மையிலேயே பெரிய வரலாறு தான் இருக்கு. பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரி இசை 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 நீங்க சொல்றதாலே அடுத்து இசை சம்பந்தப்பட்ட ஒரு செக்மெண்ட் தான் வருது, பாத்துடலாமா? கண்டிப்பா. இது சங்கீத ஸ்வரங்கள். वैष्णव जन तो
पीड़ पराई जान रे, पर दुखे उपकार करे तोए मन अभिमान ना आने रे, पर दुखे उपकार करे तोए मन अभिमान ना आने रे, वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे, वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे, सकल लोक मां सहुने बंधे, निंदा न करे केणी रे, सकल लोक मां सहुने बंधे, निंदा न करे केणी रे, वाच काच मन निश्चय राखे, धन धन जननी तेरी रे, वाच काच मन निश्चय राखे, धन धन जननी तेरी रे, वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे, वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे, समदृष्टि ने कृष्ण त्यागी, पर स्त्री जेने मात रे, समदृष्टि ने कृष्ण त्यागी, पर स्त्री जेने मात रे, जीव हाथ की असत्य न बोले, पर धन नव जाए हाथ रे, जीव हाथ की असत्य न बोले, पर जन जन जाए हाथ रे, वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने
कपट रहित थे, काम क्रोध निवार्या रे। फल लोभी में कपट रहित थे, काम क्रोध निवार्या रे। अनि नरसियों के दर्शन करता, कुलहे कोट रे तार्या रे। अनि नरसियों के दर्शन करता, कुलहे कोट रे तार्या रे। वैष्णव जन तो तेरे कहिए जे, पीड़ पराई जाने रे। वैष्णव जन तो तेरे कहिए जे, पीड़ पराई जाने रे। காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே ஒரு காலை தூக்கி நின்றாடும்
தூக்கி செங்கையில் மால் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி செங்கையில் மால் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி செங்கையில் மால் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி செங்கையில் மால் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி கங்கையில் திங்களே கதித ஷடி மேல் தூக்கி கங்கையில் திங்களே கதித ஷடி மேல் தூக்கி கங்கையில் திங்களை கதித்த ஷடி மேல் தூக்கி அங்கும் இங்குமாய் தேடி அங்கும் இங்குமாய் தேடி அங்கும் இங்குமாய் தேடி இருவர் கண்டறியாத காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே ஒரு கை தூக்கி தெய்வமே வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் 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 கொல்லை இன்பம் குலவு கவிதை கொல்லை இன்பம் குலவு கவிதை கொல்லை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவல உள்ளத்தில் பால் கொல்லை இன்பம் குலவு கவிதை கூறு பாவல உள்ளத்திலே பால் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும்
மாதத்தின் குரல் பாட்டிலிருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் மாதத்தின் குரல் பாட்டிலிருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் மாதத்தின் குரல் பாட்டிலிருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கோதகன்ற தொழிலுடைத்தாக்கி கோதகன்ற தொழிலுடைத்தாக்கி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் கோதகன்ற தொழிலுடைத்தாக்கி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனேத்தின் எழிலுடையுற்றாள் ஈதனேத்தின் எழிலுடையுற்றாள் இன்பமே வடிவாகிற பெற்றாள் வள்ளி தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் மொழியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவல உள்ளத்திலே வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் மொழியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் சாந்தினி, இந்த கஜலட்சுமி விளக்கு பத்தி வந்து நீ சொல்லிட்ட. அதுல வந்து ஒரு உண்மையான விளக்கம் ஒண்ணு இருக்கு, பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தோன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இளவரசி இருந்திருக்காங்க. அந்த இளவரசிக்கு வந்து உடன்பிறப்புகள் யாருமே இல்லையா. என்ன மாதிரி? உங்கள மாதிரி. நீங்க இளவரசியா? இல்ல, உடன்பிறப்புகள் பத்தி மட்டும் தான் நான் சொன்னேன், இளவரசியான்னு எனக்கு தெரியாது. வச்சுக்கோங்க. ஒரு இளவரசி இருந்தாங்களாம். சோ அவங்களுக்கு கூட யாருமே வந்து அண்ணன் தங்கச்சி யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. இதை பார்த்த ராஜா என்ன பண்ணாராம், மக ரொம்ப வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு யானைக்குட்டி வாங்கிட்டு வந்தாராம். யானைக்குட்டி வந்து வளர்ந்து கூடவே வளர்க்க விட்டாங்களாம். இது உனக்கு வந்து ஒரு சகோதரன் மாதிரி உன் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப செல்லமா ஆசையா அதை வளர்த்துருக்காங்க. கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, அந்த யானைக்குட்டி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு கார்த்திகை திருநாள், ஒரு நல்ல நாள் அன்னைக்கு வந்து இந்த கஜலட்சுமி விளக்கு வச்சு, அதில் 2 யானை இருக்கும் இல்லையா, அந்த விளக்க வச்சு அதிரசம், பொரி உருண்டை, வெள்ளை சீடை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்கள், பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் வச்சு படைச்சிருக்காங்க. எல்லா ஐட்டமும் அந்த யானை கால் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு பெருசா செஞ்சு படைச்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து வழக்கத்துக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு பூஜை அப்படின்னு ஆயிடுச்சான். ஓகே, அப்பா, ஒரு சின்ன விளக்கு வாங்கினதுக்கு இவ்வளவு பெரிய கதையா? ஆமா, நம்ம ஹிந்துவிசம்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வரலாறு இருக்குல்ல. இதை தொடர்ந்து ஆன்மீகத்துல இருந்து பல நல்ல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்தலாம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் கைசிக ஏகாதசி என்கிற ஏகாதசி என்ன ஏகாதசி, அதன் பின்னால் உள்ள புராண கதை என்ன என்று பார்க்கவிருக்கிறோம். ஏறக்குறைய நவம்பர் மாதம் வருகிற இந்த ஏகாதசி மிக விசேஷமான ஏகாதசியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. நம்பாடுவான் என்கிற ஒரு பரம பக்தன் இருந்தான். மிகச்சிறப்பாக பாடுவான். திருக்குறுங்குடி என்கிற தலத்தில் அவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு அழகான
வீணை உண்டு. இறைவன் சந்நிதியில் அந்த வீணையை இசைத்தபடி அவன் நெடுநேரம் பக்தியில் மூழ்கி மெய்மறந்திருப்பான். அவனுடைய அந்த இசை, அந்த குரல், பாடல், அதிலிருந்த பக்தி காரணமாக அவன் பாடுகிற போது ஏராளமான மக்கள் அங்கு கூடியிருந்து அந்த பாடலை ஆனந்தமாக அனுபவிப்பார்கள். உணவு உண்பது, எஞ்சிய நேரங்களில் இறை சந்நிதியில் நின்று அற்புதமாக பக்தியோடு பாட்டிசைப்பது, இதுவே அவனுடைய வாழ்வாக இருந்தது. அவனுக்கு பெரிய தேவைகள் எதுவும் கிடையாது. இறையருளில் தோய்ந்து வாழ்ந்து வந்த ஒரு பக்தன் அவன். ஒரு நாள் இல்லத்தில் உணவருந்திவிட்டு தன்னுடைய யாழோடு கோயிலுக்கு செல்லலாம் என புறப்பட்டான். வருகிற வழியில் ஒரு விந்தையான காட்சியை கண்டான். ஒரு பிரம்மராட்சஸ். பிரம்மராட்சஸ் என்பது ஒரு வகையான விலங்கும் மனிதனுமற்ற நிலை. ஒரு விலங்கு அது. அது மனிதர்களை அடித்து உண்கிற ஒரு பண்பை உடையது. நெடுநாட்களாக அது பட்டினியோடு இருந்தது. இந்த நம்பாடுவான் எதிரே வந்ததை பார்த்ததும், சரி, இன்று நமக்கு நல்ல உணவாயிற்று என்று நினைத்து அவனை எடுத்து அள்ளி விழுங்கச் சென்றது அது. நம்பாடுவான் திகைத்தான். இந்த பிரம்மராட்சசனுக்கும் அந்த நம்பாடுவானுக்கும் இடையே ஒரு விவாதம் நிகழ்ந்தது. நம்பாடுவான் சொன்னான், நீ உனக்கு உணவு தேடி என்னை உண்ண வேண்டும் என்று வருகிறாய். என்னுடைய இந்த ஈனமான உடல், தேவையற்ற உடல் உன் பசிக்கு உணவானால் அது பற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். எப்படியும் அழியப் போகிற உடல், உனக்காவது அது உணவாக ஆகட்டும். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், என்னுடைய பரந்தாமன் காத்திருப்பான், திருமால் காத்திருப்பார். நாள்தோறும் நான் பாடல் இசைப்பது வழக்கம். பலர் அங்கே கூடியிருப்பார்கள். நான் வழக்கம் போல இன்றும் போய் பாட்டு இசைத்து விட்டு பிறகு வருகிறேன். நான் வந்த பிறகு நீ என்னை உண்ணலாம். இது ஒன்றுதான் ஒரு சின்ன வேண்டுகோள். உன்னுடைய பசியை இன்னும் சற்று பொறுத்திரு, பாடிவிட்டு வந்து விடுவேன். எம்பெருமான் காதை குளிர்வித்து விட்டு ஓடோடி வருவேன் என்று நம்பாடுவான் சொன்னான். அந்த பிரம்மராட்சஸ் சிரித்தது. இப்படி எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். இப்படி சொல்வாய், பிறகு நீ ஓடிப்போவாய். உன்னையெல்லாம் நம்ப முடியாது. உடனே சாப்பிடுவதுதான் உத்தமம் என்று அது இறங்கியது. அப்போது நம்பாடுவான் சொன்னான், இதோ பார், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாவிட்டால் மிகப்பெரிய நரகத்தில் நான் வீழ்வேன் என்று எனக்கு தெரியும். நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். என் முகத்தை பார், என் மேல் உனக்கு நம்பிக்கை வரும். நான் கட்டாயம் திரும்ப வருவேன். நீ சற்று பொறுத்திருக்க வேண்டும். இந்த சின்ன உதவியை நீ செய்யக்கூடாதா என்று மறுபடி கேட்டான். இப்படி ஒரு விந்தையான வேண்டுகோளை இதுவரை எந்த மனிதர்களும் கேட்டதில்லை. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான முகத்தோடு எந்த மனிதனையும் அந்த பிரம்மராட்சஸ் பார்த்ததும் இல்லை. யோசித்த அது, சரி, வாக்குறுதிப்படி வந்துவிடு என்று சொல்லி மீண்டும் மரத்தில் ஏறி காத்திருந்தது. நம்பாடுவான் அவனுக்கு தன் உயிரை பற்றி லட்சியம் இல்லை. ஆனந்தமாக கோயிலை நோக்கி நடந்தான். சந்தோஷமாக பாடலை இசைத்தான். எம்பெருமான் சிலாரூபமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தார். வழக்கம்போல் எத்தனை நேரம் பாடுவானோ அத்தனை நேரம் பாடினான். பாடி முடித்த பிறகு மெல்ல திரும்பினான். பிரம்மராட்சஸ் இருக்கும் இடம் நோக்கி நடந்தான். இதை பார்த்த திருமால் சிந்தித்தார், இது என்ன பைத்தியக்கார மனிதனாக இருக்கிறானே, எப்படியோ அந்த விலங்கிடமிருந்து தப்பித்து விட்டான். நிரந்தரமாக தப்பிக்க வழி தேடாமல் மறுபடியும் அந்த விலங்கை நோக்கி செல்கிறானே என்று எண்ணிய விஷ்ணு ஒரு முதியவராக உருவம் கொண்டார். அந்த நம்பாடுவான் முன்னிலையில் முதியவராக தோன்றி அவர் சொன்னார், நீ எங்கு செல்கிறாய், எதன் பொருட்டு செல்கிறாய் என்பதை சொல் என்று கேட்டார். அவன் நடந்த விவரங்களை எல்லாம் சொன்னான். எனவே காத்திருக்கும் விலங்கு, அதற்கு நான் கொடுத்த வாக்குறுதி என் தோள் மேல் இருக்கிறது. அந்த வாக்குறுதிப்படி நான் செல்ல வேண்டும். சென்றால் என்ன, அதற்கு உணவாக வேண்டியதுதான். இதற்காக உன்னை இறைவன் படைப்பித்தான்? முட்டாள்தனமாக பேசுகிறாய். அதுவோ விலங்கு, அதுவும் மனிதர்களை உண்ணும் விலங்கு. அதற்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றி கவலைப்பட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைப்பது பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம். இதோ பார், 2 வழிகள் இருக்கின்றன. இதோ ஒரு வழி, இந்த வழியாக நீ போனால் அந்த விலங்கிடம் சிக்கிக்கொள்வாய். இதோ இன்னொரு வழி, விறுவிறுவென்று ஓடு. உன்னுடைய குடிசை, நீ இருக்கும் இடம் இந்த வழியே வந்துவிடும். அங்கு போய் உன்னுடைய இல்லத்தின் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு நிம்மதியாக பாதுகாப்பாக இரு. இதுதான் நீ செய்ய வேண்டியது என்று அந்த முதியவர் கூறினார். இந்த நம்பாடுவான் கடகடவென சிரித்தான்.
நான் முட்டாள்தனமாக பேசவில்லை பெரியவரே, முட்டாள்தனமாக நீங்கள் தான் பேசுகிறீர்கள். நான் பிரம்மராட்சசருக்கு பயப்படவில்லை. என்னுடைய உடலை அது சாப்பிடப் போகிறது என்பதை பற்றி கூட எனக்கு பயமில்லை. ஆனால் வாக்குறுதி மீறி விடுவேனோ என்பதுதான் என்னுடைய பயம். ஒரு சத்தியத்தை செய்துவிட்டால், ஒருவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால், அந்த வாக்குறுதிப்படி நடக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய தர்மமாகும். அது விலங்கானாலும் என்னுடைய வாக்குறுதியை நம்பித்தான் என்னை விடுவித்தது. நான் வந்தேன், என் பரந்தாமன் அவன் எதிரில் ஆனந்தமாக நான் பாட்டு பாடினேன். இன்று எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. வழக்கம் போல் இதைவிட வேறென்ன பேறு வேண்டும்? இதோ இந்த நிறைவோடு பரந்தாமன் என்னுடைய அற்புதமான கானத்தை கேட்டு மகிழ்ந்தான், என்னுடைய வீணை இசையை கேட்டு மகிழ்ந்தான் என்கிற நிறைவோடு நான் செல்கிறேன். இன்று விசேஷமாக ஒரு பெண், கைசிகம் என்கிற பெண், அந்த கைசிக பெண்ணை நான் பாடினேன். இந்த கைசிக பெண்ணை திருமால் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று நெடுநாளாக நான் நினைத்திருந்தேன். இதோ திருமாலுக்கு அந்த அற்புதமான கைசிக பெண்ணை நான் நிவேதனம் செய்துவிட்டேன். இது ஒலி நிவேதனம். சாதம், அன்னம் போன்றவற்றையெல்லாம் பொருளாக நிவேதனம் செய்கிறார்கள். நான் என்னுடைய கைசிக பெண்ணை ஒலியாக்கி பரந்தாமனுக்கு நிவேதனம் செய்திருக்கிறேன். இந்த நிறைவு போதும் என்று சொன்ன அவன் அந்த பெரியவர் பேச்சை லட்சியம் செய்யாமல் இந்த பிரம்மராட்சஸ் விலங்கை நோக்கி நடந்தான். நம்பாடுவான் தன்னை நோக்கி நடந்து வருகிற அந்த தன்மையை பார்த்து பிரம்மராட்சஸ் உண்மையிலேயே வியந்தது. ஒரு வாக்குறுதி கொடுத்தான், அவன் முகம் ஒளி வீசியது. பெரும்பாலும் வாக்குறுதிப்படி நடப்பான் என்றுதான் அந்த விலங்கு நினைத்தது. என்றாலும் மனிதர்கள் மனம் மாறுகிறவர்கள். ஒருவேளை அவன் வரமாட்டானோ என்றும் அந்த விலங்கு எண்ணிக்கொண்டிருந்தது. என்றாலும் காத்திருந்தது. சொன்னது சொன்னபடி அவன் வந்துவிட்டானே. பிரம்மராட்சஸ் மரத்தை விட்டு இறங்கியது. அப்போது அதற்கு இன்னொரு உண்மை புரிந்தது. நெடுநாளாக கடும் பசியால் தவித்து வந்த அதனுடைய பசி முழுமையாக நீங்கி இருந்தது. அது ஆச்சரியத்தோடு நம்பாடுவானிடம் சொல்லிற்று, நீ யாரோ பெரிய மகானாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என் வயிற்று பசி இப்படி தீர்ந்திராது. ஆகையால் நீ உன் புண்ணியத்தில் ஒரு பங்கை எனக்குத்தா, நான் மறுபடி சாப விமோசனம் பெறுகிறேன் என்றது அந்த விலங்கு. நம்பாடுவான் யோசித்தான். கைசிகப்பெண் பாடினானே, அந்த தான் பாடிய கைசிகப்பெண்ணினுடைய புண்ணியத்தின் பலனை அந்த பிரம்மராட்சசுக்கு வழங்குவதாக நம்பாடுவான் அறிவித்தான். அடுத்த கணம் அது தன்னுடைய விலங்கு வடிவம் மாறி மனித வடிவம் பெற்றது. அது முக்தி பெற்றது. அவனை வணங்கி அந்த பிரம்மராட்சஸ் மனித வடிவில் விடை பெற்றது. அப்போது அந்த முதியவர் மீண்டும் தோன்றினார். அவர் திருமாலாக காட்சி தந்தார். உன்னை சோதிக்கவே நான் வந்தேன். இது ஒரு அற்புதமான ஏகாதசி தினம். இந்த தினத்தில் மிக உயர்ந்த கைசிக பெண் மூலம் என்னை நீ வழிபட்டாய். அந்த புண்ணியத்தை அந்த பிரம்மராட்சத்திற்கு தந்து அதற்கு முக்தியும் நீ தந்தாய். ஆகையால் திருக்குறுங்குடியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை உலகம் கொண்டாடும். இந்த ஏகாதசி கைசிக பெண் பாடப்பட்ட ஏகாதசி ஆகையால் கைசிக ஏகாதசி என்றே வழங்கப்பெறும். இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பவர்கள் எல்லா புண்ணியங்களையும் அடைவார்கள் என்று திருமால் சொன்னதாக கைசிக ஏகாதசி கதை தெரிவிக்கிறது என்கிற ஒரு செய்தியை இன்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இங்கிலீஷ்ல ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்கு. கருத்துக்கு அந்த சமயா சொல்லு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, don't think time will change our life, it will only exploit the opportunity அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எஸ், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்ன அதுன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் வந்து மாற மாற நம்ம லைஃப் மாறும், நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம், நம்ம காத்துட்டே இருக்கக்கூடாது. அந்த டைம் என்ன பண்ணும்னா நமக்கு வர வாய்ப்புகளை தான் வந்து எக்ஸ்பயர் ஆக்கிட்டே இருக்குமா, அதாவது குறைஞ்சு போயிட்டே இருக்கும், வாய்ப்புகள் தான் காணாம போகும். டைமை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்றதா சொல்ல வரேன். ஓகே, ஸோ டைம் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மொத்தம் நம்ம இருக்காம நம்மளால முடிஞ்ச முயற்சிகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர. கரெக்ட். ஓகே, நல்ல விஷயம் தான். ஸோ இன்னைக்கு 12 ராசிக்காரங்களோட யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது 22ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு கார்த்திகை 6ஆம் நாள். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தின பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். ஓய்வு நாளான இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தங்கள் அதிகமாக காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் குடும்பத்தாருடன் செல்வது, உறவினர் வீட்டுக்கு செல்வது,
நண்பர்கள்கிட்ட செல்வது, நண்பர்கள் வருவது, உறவினர் வருவது மற்றும் குடும்பத்திற்கு தேவையான செலவுகள் அதிகப்படுத்துவது போன்ற விஷயங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதுடன் ஒரு பழைய விஷயத்திற்கு இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதுடன் அதற்குண்டான புதிய முயற்சிகள் பெரும் வெற்றி காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகம், அனுகூலங்கள், லாபம், பெரியமளவு யோகத்தையும் மற்றதையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. ஓய்வு நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓய்வு நாளில் உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் அதில் கூட உத்தியோகம் சம்பந்தமான வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, எடுத்த காரியத்தில் ஜெயம், நல்ல விஷயங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உத்தியோகம் தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. ஓய்வு நாளில் கூட விடாத உத்தியோக நிமித்தமான பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பணவரவில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தெய்வ ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும். மனம் ஏதேனும் ஒரு தெய்வ சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வருவதே விரும்பக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய தேகாரைக்கும் சிறிது மனக்கவலை ஏற்படுத்தும். அவர்களுடன் வாக்குவாதத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். எனவே குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் ஓய்வு நாளில் அவர்களுக்கு வேண்டிய பணிகளுக்கும் அவர்களுக்கு வேண்டிய விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். வெளிவட்டாரத்தில் இருப்பதை விட குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக்கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் காணப்படும். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் அளவு கஷ்டத்தை வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் ஏற்படுத்தலாம். அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயத்திற்கு கையெழுத்து போடுவதற்கு முன்பாக படித்து பாருங்கள். தஸ்தாவேஜுகள் விஷயத்தில் மிக கவனம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்ற விஷயத்தில் உங்களுடைய தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதை பெரிதுபடுத்துமே தவிர குறையாது. கொடுக்கல் வாங்கலிலும் மிக கவனமாக இருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்து குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்களாகவே துவக்கி இன்று குடும்ப நிம்மதியை கெடுப்பதில் முக்கியத்துவம் பெறுவீர்கள். எனவே உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பதனால் உங்களுக்கு என்ன பலன் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்தில் அனுகூலமான அமைப்பும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் சுபவிரய பிராப்தமும் சுப செலவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தை வெளிவட்டாரத்தில் ஏற்படும். ஆனால் நல்ல சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய நாள். எடுத்த காரியத்தில் ஜெயம். குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களா குடும்பத்தாருடன் இருங்கள். இல்லை உத்தியோகத்துக்கு முக்கியத்துவம் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அதில் சென்று தைரியமாக ஈடுபடுங்கள். எல்லா விஷயமும் அனுகூலம். பழைய கடன்கள் ஒன்று மனதிற்கு சங்கடப்பட்டிருந்த அமைப்பு கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய யோக பலன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்திலும் சலிப்பு குடும்பத்திலும் சலிப்பு என்று இருப்பது எந்த விதத்தில் நியாயம். குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் இந்த ஆக்ரோஷம் வேண்டாம். வயிற்று உபத்திரம் ஏற்கனவே அதிகப்படியாக காணப்படுவதனால் அனாவசிய உணவு விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். உணவு கட்டுப்பாடு வாயு கட்டுப்பாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று முக்கியம். அலட்சியப்படுத்துவது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் வரவழைத்துவிடும். சிறிய சிறிய விஷயங்கள் கூட பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது நன்மை தரும்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம், அனுகூலங்கள், ஏற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடன் சந்தோஷமாக இருங்கள். அவர்கள் ஏதேனும் உங்களுக்கு கூறினாலும் உங்களுக்கு பிடிக்காத இருந்தாலும் அதற்காக மல்லு கட்டுவது எந்த விதத்தில் நியாயமில்லை. பிடித்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிவட்டாரம் சுற்றுதல், சந்தோஷமான இடத்திற்கு செல்வது, உங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் இன்று பெருமளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக வராத கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். உங்களுக்காக பல பிரச்சனையிலிருந்து உதவி செய்வதற்கு சிலர் உதவுவார்கள். அது பெருமளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கும் வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் மதிப்பு மரியாதையும் கூடும். திடீரென்ற அதிர்ஷ்டத்தால் தொலைதூர பயணங்களுக்கு பயணப்படுவீர்கள். எதிர்பார்க்காத இடத்தில் வண்டி வாகன மாற்றங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது குடும்பத்தாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு வாக்குவாதத்தில் சாதாரண விஷயங்கள் கூட பெரிதாகலாம். வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ இருந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தியாக காணப்படுகிறது. அதே சமயம் ஆவேசப்படுவது, கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது எல்லா விதத்திலும், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எல்லா விதத்தில் நன்மையை காட்டும். எனவே வார்த்தைகளில் மட்டும் ஆக்ரோஷம் வேண்டாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் கோபதாபப்பட வேண்டாம். சாதாரண விஷயத்தில் கூட உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு குடும்பத்தாருடன் நின்றிருப்பதே பல விதத்தில் நன்மை தரும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் உறவினர் விஷயத்தில் சிறிது கவனம். தேவையில்லாத அவர்கள் பேச்சை நம்பி யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் வேண்டாம். உங்களுடைய சந்திரனுடைய சேர்க்கையானது கேதுவுடன் இருப்பதனால் சிறிய யாராவது தவறாக சொல்வதை கேட்டு அப்படியே அதற்காக உங்களுடைய நல்ல பொழுதை வீணடித்து கொள்வீர்கள். எனவே உறவு, நட்பு யார் சொன்னாலும் சுயபுத்தியுடன் இருப்பதே நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, ஷோ முடிய போகுது. இப்போ நமக்கு பிடிச்ச செக்மெண்ட் பத்தி பேச போறோம். எனக்கு என்ன செக்மெண்ட் பிடிச்சிருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன லிங்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லிங்க் உனக்கே பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சது. செல்ஃப் இன்ஸ்பிரேஷன்டா. அதாவது அண்ணன் இல்லன்னு சொல்லி ஒரு யானைக்குட்டி வளர்த்தாங்க. அந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீத சுரங்கள். ஒரு நல்ல மியூசிக் கேட்கும்போது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இல்லையா? ஸோ வந்து ஃபுல் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு செக்மெண்ட் தான் என்னோட ஃபேவரட். ஆக்சுவலி நீ சங்கீத சுரங்கள் பத்தி சொல்லும்போது நான் சொன்ன லிங்க் எனக்கு பிடிச்சிருந்தது. எப்படி ஓ லிங்க் உனக்கு இன்ஸ்பிரேஷனோ அதே மாதிரி. ஸோ இசை எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு தெரியாம இருந்த நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம தெரிய வச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நல்ல விஷயம் தான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் சொல்றதுக்காக வேந்தர் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்களோட சேர்ந்து நம்மளும் பார்க்கலாம். இப்ப கிளம்பிடலாம். சோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். சாந்தினி மதிவாணன் and பிரீத்தி signing off from the team. புது காலை. Bye. Thank you.